தேர்தல் வந்தாலே டெல்லி தலைவருங்க தமிழ்நாட்டுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. கடந்த ஒரு மாசத்துல மட்டும் பிரதமர் மோடி 3 தடவை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு. திருச்சியில தேர்தல் கூட்டத்துக்கு வந்த மோடி தமிழ்நாட்டுக்கு 3 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு நிதி கொடுத்திருக்கோம் அடிச்சு விட்டுருக்காரு. தமிழ்நாட்டுல குடும்ப ஆட்சி, ஊழல் ஆட்சி, அப்படி இப்படின்னு போட்டு தாக்கி இருக்காரு. Friends, in 2021, the people of Tamil Nadu brought DMK to power. Instead of taking it as a responsibility, they have betrayed the mandate. In DMK rule, everything starts and ends with one family. Ministers may change, MLAs may change, but power remains only with one dynasty. DMK is infamous for their scientific corruption model. Today, that same model is being used to make Tamil Nadu and ATM for one family. மக்கள் திமுகவை ஆட்சி கட்டிலில் அமர வைத்தார்கள். ஆனால் திமுக என்ன செய்தது? திமுக ஆட்சியிலே அனைத்தும் ஒரு குடும்பத்திலிருந்து தொடங்கி ஒரே குடும்பத்துடனேயே முடிந்து போய்விடுகிறது. அமைச்சர்கள் மாறலாம், சட்டசபை உறுப்பினர்கள் மாறலாம், ஆனால் அதிகாரம் என்னமோ ஒரே ஒரு வம்சம், ஒரு குடும்பத்திடம் மட்டுமே இருக்கும். விஞ்ஞான ரீதியான ஊழல், அந்த மாதிரிக்கு பெயர் போனது திமுக. கூட்டத்துல கலந்துகிட்ட மோடி நலத்திட்டங்களை அள்ளி வீசி இருக்கேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம திமுகவை வறுத்து எடுத்துட்டாருன்னு தாங்க சொல்லணும். அது இல்லாம எடப்பாடி பழனிசாமியும் மாத்தி மாத்தி கலாச்சிருக்காங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? பிரதமர் மோடி கலந்துகிட்ட கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்காரு. ரொம்பவும் தான் சொல்லணும். அதாவது அதிமுக பாஜகவுக்கு அடிமை கிடையாதான், திமுக தான் தொகுதி பங்கீட்டுல காங்கிரசுக்கு அடிமை ஆயிடுச்சுன்னு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடிலாம் கொடுத்திருக்காரு. அது மட்டுமா சொன்னாரு, ஸ்டாலினுக்கு ஞாபக மறதி அதிகமாயிடுச்சுன்னு விமர்சனம் எல்லாம் பண்ணிருக்காரு. அத்தோட விட்டாரா, கொள்ளையடிக்கிற திமுக அரச விரட்டி அடிப்போம்னு முழங்கி இருக்காரு. எப்படி நடக்குதுன்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்து அற்புதமான கூட்டணியை தமிழகத்திலே அமைந்திருக்கின்றது. உங்களுடைய கூட்டணி பல்வேறு பிரச்சனைக்கு இடையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஆட்சியிலே பங்கு கூடுதல் இட வேண்டும் என்று தினந்தோறும் அறிக்கை, பல்வேறு விமர்சனங்கள், அத்தனையும் தாண்டி கெஞ்சி காங்கிரசுக்கு அடிமையாகி காங்கிரசோடு கூட்டணி வைத்திருக்கின்றீர்கள். தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கும் தான் போட்டி என்று சொல்கிறார். பாவம் மறந்து போய்விட்டார். அடிக்கடி மறதி திரு ஸ்டாலினுக்கு. திரு ஸ்டாலின் அவர்களே, நடக்க போவது தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தல். தமிழகத்தில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும், யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று மக்கள் முடிவு செய்கிற தேர்தல் இந்த தேர்தல். ஆகவே மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அதனால்தான் எங்களை பற்றி விமர்சனம் செய்ய உங்களால் முடியவில்லை. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் அது குடும்ப கட்சி, அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, அது கட்சி அல்ல. அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் தான் அந்த கட்சிக்கு தலைவராக முடியும். அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர் தான் ஆட்சி அதிகாரத்துக்கே வர முடியும். அப்படிப்பட்ட கட்சியை தமிழக மக்கள் இந்த முறை விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். இந்த தேர்தலோடு திரு கருணாநிதி குடும்பத்திற்கு இறுதி கட்ட தேர்தல். மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். தமிழகம் முழுவதும் ஒரே குரல், திமுக ஆட்சி அகற்றப்படுகின்ற ஒரே குரல் இன்னைக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஆட்சி தமிழகத்திலே அகற்றப்பட வேண்டும் என்று மக்களுடைய எண்ணம்.